சொன்னீரே ஆண்டவரே. உம்முடைய தேவ பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். உம்முடைய வல்ல பிரசன்னம் எங்களை நிரப்பட்டும். ஜீவன் உள்ள தேவனே, கிருபை நிறைந்த தேவனே, ஸ்தோத்திரம் தோத்திரம் 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தகப்பனே, ஸ்தோத்தரிக்கிறோம். ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா எங்களை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமைய எங்களை நீரைத்து நீர் வாழுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, எங்கள் தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எங்களை நிறைத்து நீர் ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எங்களை நீரைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம்மாவியை ஊற்று. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எங்களை நிறைத்து நீராளுகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஆலோசனை கர்த்தரே, நீர் ஆளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையா எங்களை இறைத்து நீர் ஆளுகை செய்யோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Once again, come on, hallelujah hallelujah hallelujah. எல்லாரும் வீட்டுக்குள்ள தூய ஆவியானவர் இறங்கி வரும்படியாய் திரும்ப ஒரு விசை பாட போறோம். ஜீவ தண்ணீர் நீர், என் தாகம் தீர்க்கும் ஊற்றே.
ஆலோசனை கர்த்தரே நீராளுகை செய்யும் வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ வல்லமையால் நீராளுகை செய்யோ. ஹல்லேலூயா பாடுவா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. once again எல்லாரும் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யும். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடன் வாசம் செய்யும். இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை துதிக்கிறோம் இயேசுவே. எங்கள் வீட்டினில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். சொல்லுங்க. எங்க வீட்டுல எங்கள் வீட்டினில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். எங்கள் வாழ்க்கையில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பாடுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லாருமாய் சேர்ந்து ஆண்டவர் இறங்கி உங்க வீட்டுக்குள்ள வருவார். இன்னொரு முறை உங்கள் வாய்களை விரிவாய் திறந்து கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Come on. இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து, இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். அல்லேலூயா
இன்னொரு முறை சொல்லுவோம், இந்த நாளில் செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. சொல்லுங்க, ஒருவராய் பெரிய அதிசயம் செய்பவர் நீதானே செய்யா. இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யும். விசுவாசமா சொல்லி பாடுங்க, அற்புதம் நடக்கும், அற்புதம் நாங்கள் காண செய்யும். இன்னொரு முறை சேர்ந்து சொல்லுமா, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண. இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எல்லாருமாய் சேர்ந்து அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளில் உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது, விசுவாசித்து பாடுங்க. இன்னொரு முறை சேர்ந்து சொல்லுவோமா, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, இந்த நாளில் செய்யுமே, இறங்கி வந்து செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே, ஒரு அற்புதம் நாங்கள் காண செய்யுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு விடுதலையை கர்த்தர் தருவார், சேர்ந்து பாடுங்க. ஒரு அற்புதம் நடக்க போகுது. இன்னைக்கு இருக்கிற போராட்டங்களுக்கு ஓய்வு தருகிறார். உங்களுக்கு விரோதமா உருவாக்கப்படுற ஆயுதங்கள் வாய்க்காமலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஜீவத்தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். ஜீவத்தண்ணீர் நீரே, என் தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நீராளுகை செய்யும். எல்லாரும் சேர்ந்து சொல்லுமா, வாரும் தூய ஆவியே, உங்க பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம், வல்லமைய எங்களை நீரைத்து நீராளுகை செய்யும், வல்லமையா எங்களை நீரைத்து நீராளுகை செய்யும், வல்லமையா எங்களை நீரைத்து
நீராளுகை செய்யும், பலத்தினால் என்னை நீத்து நீராளுகை செய்யும், சுகத்தினால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். என் கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? பலத்தினால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். அடுத்து சுகத்தினால், சுகத்தினால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். இன்னொரு முறை சொல்லுங்க. பலத்தினால் என்னை நீரைத்து நீராளுகை செய்யும். சுகம் இல்லையா? சுகத்தினால் என்னை நீரைத்து நீராளுகை. ஆவியானவர் எங்க உண்டோ அங்க விடுதலை உண்டு. கலங்காதீங்க. ஆமா, உங்க வீட்டுக்குள்ள ஆவியானவர் வரணும், உங்க வாழ்க்கைக்குள்ள ஆவியானவர் வரணும். ஆவியானவர் உள்ள வந்துட்டா சாவுக்கு எதுவான சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆமென். கொஞ்ச நேரம் இந்த காலையில் நாம் ஆராதிச்சோம். இந்த நாளில் உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த புதிய கிருபை, புதிய பலன் உங்களை நிரப்பி இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். சிஸ்டர் ஜெயசீலி அவங்க ரொம்ப மரண படுக்கையில் இருக்காங்க. கர்த்தர் அவங்களுக்கு நல்ல சுகத்தை தேவன் தர வேண்டும். எல்லா சிஸ்டர் ஜெயசீலிக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா? சோத்திரம் 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 சோத்திரம். அதே போல் மேரி அம்மா அவங்களுக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் கொடுக்கணும். அவங்க வயிற்றில் இருக்கிற எல்லா பலவீனங்களிலிருந்து கர்த்தர் சுகம் தரும்படி மேரி அம்மாவுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா? சோத்திரம் சோத்திரம். அதே போல் பிரதர் மைக்கேலுக்கு நல்ல சுகத்தை கொடுக்கணும். அவர் இன்னும் கொஞ்சம் பலவீனமாக தான் இருக்காங்க. அன்பு சகோதரர் மைக்கேல் கர்த்தர் நல்ல சுகத்தை தரும்படி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா? சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல பிரதர் துளசி பிரதருக்காக நல்ல ஆரோக்கியத்தை தரணும். அவருக்கு கொஞ்சம் சுகவீனம் ஆயிட்டாங்க. கர்த்தர் அவருக்கும் நல்ல சுகத்தை துளசி பிரதருக்கு தேவன் தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா? சோத்திரம் 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 சோத்திரம். தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எலெக்ஷன் நடக்க இருக்கிறது. நார்த் இந்தியாவில், பெங்களூரில், சில இடங்களெல்லாம் எலெக்ஷன் நடக்க போகுது. எலெக்ஷன்ல கர்த்தர் அற்புதமாய் நல்ல சமாதானமாய் எலெக்ஷன் நடக்க கர்த்தர் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் இல்லாமா? எல்லா தோத்திரம் 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 எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் ஒரு பெரிய விடுதலையை தரும்படிக்கு எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம், ஒரு அற்புதங்களை செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் எல்லாம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். தேவ பிள்ளைகளே, ஆம், உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் காட். இந்த காலை வேளையில புதிய கிருபை, புதிய பலன் என்கிற இந்த தொடர் தியானத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, ஆம், ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை கேட்கலன்னா, ஒரு நாள் கர்த்தரை தேடலாம், அந்த நாள் நல்லா இருக்காது. ஆமென். பக்தன் சொல்றாரு, கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியம் வாய்க்க செய்தாராம். காரியம் இன்னைக்கு வாய்க்கும். ஆமென்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. நான் கஷ்டப்பட்டு சொல்றேன். ஆமென் சொல்லுங்க சொல்லுங்க. கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாம் காரியத்தை வாய்க்க பண்ணுவா. சொல்ல, நான் நம்புறது அவராலே வரும். சொல்லுங்க, என் துக்கம் சந்தோஷமா மாறப்போகுது. சொல்லுங்க, என்னுடைய யுத்தங்கள் இன்றைக்கு ஓய போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என் யுத்தங்களை ஓய பண்ண போகிறார். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு வாசிக்க போகிறோம். நான் மாலை வேளையில் கொஞ்ச நேரம் தோத்திரம் பண்ணி கர்த்தர் சமூகத்தில் காத்திருக்கும் போது ஒரு வசனத்தை கர்த்தர் சொன்னார். பயப்படாத, கர்த்தர் யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஆமென். பயப்படாதீங்க, யுத்தங்கள் ஓய்ந்துரும். ஆமென், ஹல்லேலூயா.
யுத்தங்களை ஓய பண்ணுவார். ஆண்டவர் ஒரு வசனத்தை எனக்கு ஞாபகப்படுத்தினார். பார்த்தீங்கன்னா சங்கீதம் 46:9 வசனத்தை வாசிக்க போகிறோம். சங்கீதம் 46:9-10 வசனங்களை வாசிக்க போகிறோம். கேட்ட வசனமா இருக்கலாம், படித்த வசனமா இருக்கலாம். இன்னைக்கு திஸ் இஸ் ஃபார் ஃப்ரெஷ் வேர்ட் ஃபார் யூ. ஒரு புதிய வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புகிறார். வாசிக்கலாமா? சங்கீதம் 46:9-10 வசனங்களை வாசிக்கலாம். அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார், வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். தேவ பிள்ளைகளே, நான் இன்னொரு காரியத்தை பேச வேண்டும் என்று யோசிச்சேன். என்னன்னா, தேவ பிள்ளைகளே, அதாவது ஆயத்தப்படுங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் ஒரு காரியத்தை யோசித்து கொண்டிருந்தேன் காலையில். ஆனால் இன்னொரு காரியத்தை ஆவியானவர் சொன்னார். தேவ பிள்ளைகளே, ஜபத்தோடு செய்யுங்க, ஆசீர்வாதமாக இருக்கும். ஜபம் இல்லைன்னா அங்கே குழப்பம் இருக்கும். ஜபம் இல்லைன்னா ஜெயம் இருக்காது. ஒரு காரியத்தை செய்ய துவங்குறீங்களா, ஜபத்தோடு துவங்குங்க. இது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு நினைவுபடுத்தின வார்த்தை. ஒருவேளை வேலைக்கு போகலாம், பிஸ்னஸ் பண்ணலாம், படிக்க போகலாம், அல்லது ஊழியம் செய்ய போகலாம். அதை எப்படி துவங்கணும்னா ஜபத்தோடு துவங்கணும். ஜபம் ஜெயத்தை கொடுக்கும். நீங்கள் ஜபத்தோடு துவங்குங்க. இன்னைக்கு ஜபத்தோடு போங்க. கர்த்தர் உங்கள் யுத்தங்களை ஓய பண்ண போகிறார். உங்கள் யுத்தங்கள் ஓய்ந்து போகிறது. தேவ பிள்ளை, ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? இந்த வசனத்தை பாருங்க. பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்றார். எங்கே யுத்தம் இருந்தாலும் அதை ஓய பண்ணுகிறார். தேவ பிள்ளைகளே, வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அதுக்கு யுத்தம் ஓய பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா, தேவ பிள்ளைகளே, நீங்கள் அமர்ந்து இருக்கணும், ஜபம் பண்ணணும். ஜபம் குறைஞ்சிடுச்சிங்க. ஜபம் குறைஞ்சிச்சுன்னா உங்களால் ஆவியில் யுத்தம் பண்ண முடியாது, மாம்சத்தில் தான் யுத்தம் பண்ண முடியும். ஜபம் குறைஞ்சிடுச்சுன்னா மாம்ச சிந்தை தான் மேலே வந்துடும், ஆவின் சிந்தை வராது. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆவின் சிந்தையில சமாதானம் இருக்கும், ஆவின் சிந்தையில ஜீவன் இருக்கும். ஆனா மாம்ச சிந்தையில் அப்படி இருக்காது. தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பார்த்தோம்னா யுத்தங்கள் ஒரு 4 விதமான யுத்தங்கள் நான் உங்களுக்கு சொல்லி, தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முதலாவது, தேவ பிள்ளைகளே, உங்களுடைய அதாவது உங்கள் சிந்தையில் வருகிற யுத்தங்கள், உங்கள் சிந்தையில் வருகிற யுத்தங்கள். ரெண்டாவது, தேவ பிள்ளைய, அசுத்த ஆவிகள் உங்கள் ஆவியிலே வந்து யுத்தம் பண்ணுகிறது. சிந்தை, அது முதலாவது. நம்முடைய ஆவியிலே யுத்தம் இருக்கு. நம்முடைய ஆவியோடு சில தீய ஆவிகள் நமக்குள்ள போராடி நம்மளை ஆவியின் சிந்தையில் நடக்காம மாம்ச சிந்தையில் நடக்க வச்சு நம்முடைய சமாதானத்தை எடுக்க பார்க்கும். முதலாவது, ஆவியிலே யுத்தம். என்ன யுத்தம்? ஆவியிலே யுத்தம். நாங்கள் மாம்சத்தின்படி நடக்கிறவர்களாக இருந்தாலும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல என்று 2 கொரிந்தியரில் 10ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் மாம்சத்தில் வாழ்ந்தாலும் நாங்கள் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல, நாங்கள் ஆவியின்படி போர் செய்கிறோம். படிக்கலாம், அந்த வசனத்தை வாசிக்கலாம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தோம். என்னென்ன சரீரம் இல்லாமல் நடக்க முடியாது இல்லைங்களா? நம்ம ஆவியில் இல்லைங்க, அதாவது மகிமையில் இருக்கும்போது ஆவியில் இருப்போம். இப்போ மாம்சத்தில் தான் இருக்கிறோம். இந்த மாம்சம் இருக்கிறவர்களையும் யுத்தங்கள் இருக்கும், மாம்சம் இருக்கிறவர்களும் போராட்டங்கள் இருக்கும். அதுதான் சொல்றாங்க, வாசிக்கலாம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தோம் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இல்ல, எங்களுடைய போராயுதம் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை படிச்சோம். மாம்சத்தில் நடக்கிறவர்களா இருந்தா மாம்சத்தின்படி போர் செய்ய மாட்டோம். எங்க போர், எந்த போர்? ஆவிக்குரிய போர். இது நம்ம அடிக்கடிக்கு சொல்ல, இது சீசன். தேவ பிள்ளைகளே, அப்ப அது பிரசங்கி சொல்றாரு, சமாதானமாய் இருக்கிற ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம் உண்டு.
சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு. இப்போ என்ன காலம்? யுத்த காலம். தேவ பிள்ளைகளே, யுத்த காலம். யுத்தம் பண்ணுகிற ஒரு காலம் உண்டு. தேவ பிள்ளைகளே, இங்கே பார்த்துடலாம், உங்களுக்கு இன்னைக்கு பல யுத்தங்கள் இருக்கும். உங்கள் ஆவியில் போராட்டமாக இருக்கும். ஆமென். உங்கள் சிந்தையில் சில போராட்டமாக இருக்கும். போராடும் என் நெஞ்சமே, நீ புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு, பதறாதே மனமே என்று அருள் தந்தை ஃபாதர் அழகா பாடி இருக்கார் இல்லையா? தேவ பிள்ளைகளே, இப்போ நம்முடைய சிந்தையில் போராட்டம் பார்த்தீங்கன்னா, முதலாவது யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் தேவ பிள்ளைகள் அதை வாசிச்சிடலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை வாசிச்சு பார்க்கலாம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதினாலே வருகிறது உங்கள் அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாய் இருந்தும் அடையக்கூடாமற் போகிறீர்கள். தேவப்பிள்ளைகளே, எங்க யுத்தம் வருதுமா? எங்க வருது சொல்லுது? உங்க மாம்சத்துல யுத்தம். இது ஒரு வித யுத்தம். 4 யுத்தம் சொல்றேன் பாருங்களேன். ஒன்று ஆவிலே யுத்தம். தேவப்பிள்ளைகள அதுதான் எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும். வாசிக்கலாம். எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கும். என்ன பாருங்க, 10வது வசனம், 11, 12 வசனங்களை. கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்க. நீங்க பலவீனமா இருக்கும் போதுதான் ஆவி போராடும். நீங்க பலவீனமா இருக்கும் போதுதான் ஆவியில யுத்தம் இருக்கும். அதனாலதான் சொல்றாரு பவுல், என்ன எழுதுறாரு? கடைசியாக சகோதரரே, சகோதரிகளே, அவருடைய சத்துவத்தில் வல்லமையில் பலப்படுங்கள். ஆவிலே உள்ளான மனுஷன் வல்லமையாய் பலப்படுங்கள். உங்க ஆவி பலவீனமா இருக்கு, உங்க ஆவியில நீங்க பலன் கொள்ளணும். இன்னும் மோர் பிரேயர் வரணும். ஜெபம் தேவை. ஜெபம் குறைஞ்சிருக்கு, ஜெபத்துல நிறைந்திருக்கணும். அதிக ஜெபத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். ஜெபம் போதாது, ஜெபம் போதாது. இந்த யுத்த காலத்தில், ஆவிக்குரிய யுத்த காலத்தில் ஜெபம் அதிகரிக்கும் போதுதான் ஆவியானுடைய பலத்தால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்திலும் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணிகளாகும்படி தேவனுடைய சர்வாயுதங்களை தரித்துக் கொள்ளுங்கள். அடுத்து வாசிங்க. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும், பாருங்க இங்க பாருங்க, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடு போராட்டம் நமக்கு உண்டு. அந்த ஆவிக என்ன பண்ணும்? உங்க மாம்சத்தை தூண்டிவிடும், உங்க ஆசைகளை தூண்டிவிடும், உங்க சிந்தையை பிடிக்க பார்க்கும், உங்க ஆத்துமாவை ஆளுகை செய்ய பார்க்கும். அதனாலதான் 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்க. 1 பேதுரு தேவ பிள்ளைகளே 2ஆம் அதிகாரம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி புற ஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரியைகளை கண்டு அவற்றின் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுங்கள் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். இந்த வசனத்தை வீட்டுல படிங்க. எதுக்கு விரோதமா போராடுது அந்த ஆவிகள்? உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய். ஃபர்ஸ்ட் உங்க ஆவியை கேப்சர் பண்ணுதுங்க. உங்க ஆவியை கலங்க பண்ணுகிறது, உங்க ஆவியை அசுசிப்படுத்துகிறது. அடுத்து உங்க ஆவியை அசுசிப்படுத்த உடனே உங்க ஆத்மாவை அசுசிப்படுகிறது. ஆத்மா அசுசிப்பட்ட உடனே இந்த சரீரம் பாவத்தை மேற்கொள்ள கூடாதபடிக்கு பலவீனம் அடைகிறது. அப்போ தேவ பிள்ளைகளே, நான் ஒன்று சொல்லுங்க, ஆவிக்கு விரோதமா யுத்தம்,
உங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாக யுத்தம். ஆம் தேவ பிள்ளைகளே, அப்போ ஆண்டவர் என்ன சொல்ற? அப்போ என்னதான் சொல்றீங்கன்னா, இன்னைக்கு கர்த்தர் நீங்கள் தேவ சமூகத்தில் அமரும் போது, உங்கள் ஜெபத்தை அதிகரிக்கும் போது யுத்தங்களை ஓய பண்ணிடுவார். கலங்காதீங்க, யுத்தங்கள் ஓய பண்ணுவார். பைபிளில் நிறைய சம்பவங்களை சொல்ல பாருங்க. தேவப்பிள்ளை எல்லாருக்கும் தெரிஞ்ச யாத்திரிகாமம் புத்தகத்தில் என்ன நடக்க பாருங்க. யாத்திரிகாமம் 17ஆம் அதிகாரத்தில் ஒரு யுத்தம் நடக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியுது. யாத்திரிகாமம் 17, 18, 19 வசனத்தை பாருங்க. பார்த்துங்க, அமலேக்கியர் வந்து ரெவித்தீவிலே இஸ்ரவேலோட யுத்தம் பண்ணாங்க. அமலேக்கியர் வந்து ரெவித்தீவிலே இஸ்ரவேல் யுத்தம். அமலேக்கியர்னா மாம்சம். அமலேக்கியர் ரெவித்தீவிலே வந்து யுத்தம் பண்ணார்கள். அப்பொழுது அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அமலேக்கியர்னா மாம்சம் என்ற அர்த்தம், மாம்சத்திற்குரியவர்கள். அந்த மாம்சம் ஆவிக்கு விரோதமாய், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாய் யுத்தம் இருக்கு. பாருங்க, நல்லா கவனிங்க. ஆவின் சிந்தை வரக்கூடாது, மாம்ச சிந்தையில நீ வாழணும். ஜெபிச்சா ஆவின் சிந்தை வந்துடும். தேவ ஜனங்களுடைய ஐக்கியத்தில் இருந்தா ஆவியின் சிந்தை இருக்கும். ஆவியில் நிறைந்திருந்தா ஆவியின் சிந்தை இருக்கும். அப்படி இல்லைன்னா உன் ஆவிய அசுத்த ஆவிகள் ஆளுகை செய்து உங்க சிந்தையே மாம்ச சிந்தையாய் மாற்றும். ஜாய்ஸ் மேயர்னு ஒரு அம்மா இருக்காங்க. சிந்தனை ஒரு போர்க்களம். எங்க தெரியுங்களா யுத்தம் இருக்கு? சிந்தை தாங்க பிசாசுடைய போர்க்களம். அந்த சிந்தையின் சிங்காசனத்தில் தேவன் உட்காரணும். அந்த சிந்தையின் சிங்காசனத்தில் தேவப்பிள்ளை உங்க ஆவி டெவில் ஸ்பிரிட்டை உள்ள கொண்டு வர முடியும். உங்க சிந்தையை நீங்க கோட்டை விட்டுட்டீங்கன்னா உங்க ஆத்மா, உங்க சரீரம் முழுதும் சத்துருடைய ஆளுகைக்குள்ளே போய்விடும். தேவ எல்லாம் யோசிச்சு பாருங்க. திரும்ப வாசிக்க போறோமா? அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கியோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர்கள் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடும்போது அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். என்னங்க இந்த வசனம் நிறைய பேர் படிச்சிருப்போம். நம்ம என்னன்னா, ஜபம் குறைஞ்சிச்சுன்னா சத்ரு மேற்கொள்ளுவான். ஜபம் அதிகரிச்சிட்டீங்கன்னா சத்ரு உங்ககிட்ட மண்டியிடுவான். சில நேரத்தில் உங்க வாழ்க்கையில் ஜபக்குறைவுகள் வரும், இல்லைன்னு நான் சொல்லல. ஜபக்குறைவுகள் வரும் தேவ பிள்ளைகளே. ஆனா அந்த ஜபத்தில் நம்மை தாங்குகிற ஆட்களோடு இணைந்து விட வேண்டும். ஜபிக்கிற ஜனங்களோடு இணைஞ்சுக்கணும். ஜபிக்கிற ஒரு மேல டல் அடிக்கிற மாதிரி இருக்கா, சோர்வா இருக்கிற மாதிரி இருக்கா, அப்போ உங்களுக்கு ஜப சப்போர்ட் தேவை. உங்க ஜப சப்போர்ட் தேவை. நீங்க அந்த நேரத்தில் ஜபத்தை நீங்க குறைவா இருக்கும் போது தேவ பிள்ளைகளே, உங்க ஜபம் குறைவா இருக்கும்போது சத்துரு உங்களை மேற்கொள்ளுவான். பாருங்க, அவர்கள் தளர்ந்து போகும்போது அவர்கள் மேற்கொண்டார்கள். அவர்கள் கைகள் உறுதியாக நிற்கும்போது இவர்கள் மேற்கொண்டார்கள். தேவ பிள்ளைகளை இந்த யுத்தம் தலைமுறையா நடந்துச்சான். அப்படின்னா என்ன சொல்றேன், இந்த ஆவிக்கும் மாம்சத்துக்கு இருக்கிற விரோத யுத்தம் இருக்க பாரு, வாழ்நாள் முழுதும் இருக்கும். சரீரம் இருக்கிறவர்களும் எப்படி நோவுகள் நம்மளை தாக்குகிறதோ அதே போல இந்த ஸ்பிரிச்சுவல் அந்த வார்ஃபேர், ஆவிக்குரிய யுத்தம் நம்முடைய சிந்தையிலே போராட்டங்கள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கும். அப்போ தேவப்பிள்ளை உங்கள் யுத்தத்தை ஓய பண்ணுனா நீங்கள் ஜபத்தை துவங்குங்க.
ஜெபத்தை அதிகரிங்க. ரொம்ப அங்கங்க யுத்த காலத்தில் ஊரை சுத்தக்கூடாது. ஜெபத்தில் இருந்து தேவ பிள்ளைகளே, அனுபவத்தில் பிசாசை ஜெயிக்க முடியாது, அமர்ந்திருந்தா தான் ஜெயிக்க முடியும். திரும்ப சொல்றேன், அனுபவத்தில் பிசாசை ஜெயிக்க முடியாது. இன்னொரு காரியம் சொல்றேன், ஊழியத்தை கூட அனுபவத்தில் செய்தனா நம்ம தள்ளாடிடுவோம். அமர்ந்திருந்து செய்தால் ஜெயம் உண்டாகும். என்ன சொன்ன நான்? ஞாபகம் திரும்ப சொல்லுங்க. அனுபவத்தில் செஞ்சா சில நேரத்தில் அலகழிக்கப்படுவோம். அமர்ந்திருந்து செய்தால் ஆளுகை செய்வோம். அனுபவத்தில் செய்தால் அலகழிக்கப்படுவோம். அமர்ந்திருந்து செய்தால் ஆளுகை செய்வோம். எல்லாமே அப்படிதாங்க. ஊழியம் மட்டும் இல்லைங்க, எல்லாமே அதாங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணிட்டு போங்க வேலைக்கு. ஏன் போராடுறீங்க? உங்க மனசு போராடுது இல்லையா? ஃபாதர் எழுதின பாட்டு மாதிரி, போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாரால் இயேசு உண்டு பதராதே மனம். போராடும் என் நெஞ்சமே நீ புகலிடம் மறந்தாயோ, பாரால் இயேசு உண்டு பதராதே மனமே. என் நெஞ்சமே நீ புகலிடம் மறந்தாயோ, பாராது இயேசு உண்டு பதராதே பதராதே மனமே. எதிர்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. எதிர்கால பயம், எதிர்கால பயங்கள் எல்லாம் வாட்டுதோ அனுதினமோ. அருளாலும் இயேசு உண்டு அனைத்தையும் கொடுத்து விடு. அருள்நாதர் இயேசு உண்டு அனைத்தையும் கொடுத்து விடு. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. ஆனந்தம் பேரானந்தம் என் அருள்நாதர் சமூகத்திலே. அலைக்கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ, அலைக்கடல் நடுவினிலே நீ அமிழ்ந்து போகின்றாயோ. கரம் நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கரை நீட்டும் இயேசுவை பார், கரை சேர்க்கும் துணையவரே. கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ. பாருங்க, கடந்ததை நினைத்து தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாயோ. நடந்ததெல்லாம் நன்மைக்கே. சொல்லுங்க, நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி. எல்லாரும் சேர்ந்து மனசு மேல கைய வச்சு, போராடும் என் நெஞ்சமே நீ புகலிடம் மறந்தாயோ, பாராளும் இயேசு உண்டு பதராதே மனமே.
போராடும் என் நெஞ்சமே புகலிடம் மறந்தாயோ, பாராலும் இயேசு உண்டு பதறாதே. இன்னொரு முறை சொல்லுங்க. போராடும் என் நெஞ்சமே நீ புகலிடம் மறந்தாயோ, பாரால் இயேசு உண்டு பதறாதே. இந்த வரியை பாருங்க. கடந்ததை நினைத்து தீனம், காடு மட்டும் வாசி. கடந்ததை நினைத்து தீனம் கண்ணீர் வடிக்கிறாயோ. சொல்லுங்க. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லு. நடந்ததெல்லாம் நன்மைக்கு நன்றி நன்றி சொல்லு. ஏன் பிரதர் இந்த யுத்தம் வருது? ஒரு பக்கம் நம்ம ஆவியில யுத்தம், இன்னொன்று நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுது, நம்ம சரீரத்துக்கு விரோதமாக யுத்தம். எப்படி சரீரத்துக்கு விரோதமாக யுத்தம் சொல்லட்டுங்களா? வியாதிங்க, உடம்புல அந்த வலி இந்த வலி வருது. எல்லாரும் நிறைய பேர் சொல்லுவாங்க என்கிட்ட, பிரதர் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது சொல்லுவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் ஃபோன் பண்ணாங்க. பிரதர் டாக்டர் சொல்லிட்டாங்க என் காலெல்லாம் கட் பண்ணியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் என் லிவர் ப்ராப்ளம்னு சொல்லிட்டாங்க. அடி மேலே அடி பிரதர், தாங்க பலன் இல்லை, பேச பலன் இல்லை, என் சரீரமே போகிறான். நல்லா கவனிங்க. யோபு கிட்ட ஆவியில சத்துரு போராடினான். யோபுடைய ஆவி மேல யுத்தம் பண்ணான், தோத்து போயிட்டான். யோபுடைய சிந்தையில பிசாசு யுத்தம் பண்ணான், தோத்து போயிட்டான். கடைசியில கைய வச்சான் சரீரத்து மேல, சரீரத்து மேல யுத்தம் பண்ணான். ஆனா யோபு கர்த்தரை தூஷிச்சிருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. கர்த்தரை அவங்க வைஃப் சொல்ற மாதிரி கர்த்தரை தூஷித்து ஜீவனை விட்டுருவாருன்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க அவங்க அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். அன்பு பிள்ளைகளே, என்னதான் ஆட்டமே, எதை பத்தி கவலைப்படாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பார். உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். விசுவாசம் உள்ளவளா ஜெபம் பண்ணுங்க, நீங்க ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பதில் வரும். ஆம் தேவ பிள்ளைகளே, சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க. கர்த்தர் கைவிட்டுட்டாருன்னு சொல்லி புலம்பிடாதீங்க. நீங்க எப்படிப்பட்ட யுத்தம், வேலை ஸ்தலத்தில் யுத்தம் பண்ண யுத்தம் இருக்கா, அல்லது உங்க சரீர வியாதிப்பட்டு யுத்தம் பண்ணி சத்துரு உங்க சரீரத்துக்கு விரோதமா யுத்தம் பண்றானா, அல்லது உங்க ஆவி ஆத்மா பாவத்தை கொண்டு வந்து சத்துரு யுத்தம் பண்றானா? கர்த்தர் சொல்றார், இந்த யுத்தத்தை நான் ஓய பண்ணுவேன், இந்த யுத்தத்தை ஓய பண்ணுவேன். ஏன் என் பிள்ளைகளே, இந்த யுத்தம் ஓயனா நீ என் சமூகத்தில் உட்காரு. என் சமூகத்தில் உட்கார்ந்தா இந்த யுத்தத்தை நான் ஓய பண்ணிடுவேன். ஜெபத்தை துவங்கு, பரிசுத்தத்தை துவங்கு, தேவ ஜனங்களோட ஐக்கியப்படு, மாம்ச சிந்தையை எடுத்து போட்டு ஆவியின் சிந்தையில் எழும்பு, பரிசுத்த அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஹல்லேலூயா. என்ன கேட்டாங்க ஒருத்தர், பிரதர் ஒன்று போச்சுன்னா ஒன்று வருதா? வந்துட்டு தான் இருக்கு. ஒன்று போச்சுன்னா மழை வந்துச்சு ஒரு காலத்தில், இப்போ 110 டிகிரி வருது, வெயில் தாங்க முடியல. வாழ்க்கை எல்லாமே வித்தியாசமாக இருக்குது. தேவ பிள்ளைகளே, குளிர் ஓவராக இருந்துச்சு போன வருஷம், மழை வெயிட்டாக இருந்துச்சு, தாங்க முடியாத மழை, வெயில் அதை விட டஃப்பாக இருக்கு. சீசன் வாருங்க, ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு வார் வரும். ஆனால் அந்த வார கர்த்தர் மாற்றி போடுவார். ஏன் பிரதர் வருது? கர்த்தர் உன்னை யுத்தங்களுக்கு பழக்கி வைக்கிறார். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பேன். ஹல்லேலூயா. பழைய ஒரு பாடலுங்க, அது பாட நேரம் இல்லை, ஆனால் உட்காந்து பாடு கொஞ்சம் நேரம். ஒரு இந்த வசனத்தை மட்டும் வாசிச்சுட்டு பாடிடலாம். சங்கீதம் 144
1-2 வசனங்களை வாசிக்கலாம். என் கைகளை போருக்கும், என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்திற்கும். ஹலோ, ஆண்டவர் பிள்ளைனா யுத்தம் இல்லாம இருக்காது. ஆண்டவர் பிள்ளை இல்லைன்னா போர் இல்லாம இருக்கும். அந்த யுத்தத்துல நீங்க ஜெயிக்கணும். அந்த போர்ல உங்களுக்கு ஜெயத்தை கற்றுக் கொடுப்பார். என்ன சொல்றார் ஆண்டவர்? இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, கர்த்தருடையது. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சும்மா இருக்கிறது என்னன்னா ஜெபிக்கணும், ஆவியின் சிந்தையில வாழணும். தேவ பிள்ளையா, நீங்க ஆவியின் சிந்தையில இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க மாம்ச சிந்தையில இருக்கும்போது நீங்க தான் யுத்தம் பண்ணணும். மறுபடியும் சொல்றேன், ஆவியின் சிந்தையில இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். மாம்ச சிந்தையில நீங்க இருந்தீங்கன்னா நீங்க தான் யுத்தம் பண்ணி மனமடிவாவீங்க. அன்று சொல்றாரு, என் கைகளை போருக்கும், என் விரல்களை யுத்தத்துக்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தயாபரரும். ஹலோ சிஸ்டர், கர்த்தர் உங்களுக்கு தயாபரர். உங்களுக்கு தயவு செய்வார், கலங்காதீங்க. கர்த்தர் என் தயாபரர் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தர் என் தயாபரர். அப்புறம் என் கோட்டையும். ஆமாங்க, அவர் உன் கோட்டைங்க. அவர் ரத்த கோட்டைக்குள்ள இருக்கீங்க. வாதை உன் கூடாரத்தை அணுகாதுங்க. பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுங்க. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10000 பேரும் வந்து விழுந்தால் அது உன்னை அணுகாது. கர்த்தர் உன்னை வியாதியை விட்டு விலக்குவா. சில பிள்ளைங்க பலவீனமா இருக்கீங்க, சில பேர் வியாதியில் இருக்கீங்க. கர்த்தர் இன்றைக்கு சுகத்தை கொடுக்கிறார். அற்புத சுகம் உங்களுக்கு உண்டாகிறது. கர்த்தர் வியாதியை உன்னை விட்டு விலக்குகிறார். பயப்படாதீங்க, விசுவாசத்துல நில்லுங்க, ஜெபத்துல நில்லுங்க. என்ன கேட்டா சொல்லுவேன், 2 நாளைக்கு முன்னாடி என்னால பேசவே முடியல, ஆனாலும் கர்த்தர் இன்றைக்கு பேச வைத்திருக்கிறார் என்றால் பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. உங்களுக்கு அந்த பலன் உண்டு. விசுவாசிக்கிறீங்களா? நம்புறீங்களா? நம்புங்க, தெம்பு வந்துடும். தேவ பிள்ளைகளே, இங்க பாருங்க, ஒரு சம்பவத்தை சொல்லுங்க. படிச்சுட்டோம், அதை படிச்சிடலாமா? அது என் உயர்ந்த அடைக்கலமோ, என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமோ. பாருங்க, எல்லாம் சேஃப்டி தாங்க, சேஃப்டி. என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் உன் தயபரர், 2வது கோட்டை, 3வது உயர்ந்த அடைக்கலம், அடுத்து என்னை விடுவிக்கிறவர் என் கேடகமோ, நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாய் இருக்கிறார். அடங்காதவங்கள் எல்லாம் அடக்குவார் கர்த்தர். கர்த்தர் உங்க கோட்டையா இருப்பார்னா, கர்த்தர் உங்கள் தயபரரா இருப்பார்னா. நான் சொல்லுவேன் ஒரு சிஸ்டர் கிட்ட, அவன் சிஸ்டர் பிரதர் என் வீட்டுக்காரர் அடக்கவே முடியலன்னு சொல்லி என்கிட்ட ஜோம் பண்ணுவாங்க. சிஸ்டர் நல்லா ஜோம் பண்ணுங்க, நீங்க பேச்சை குறைச்சிருங்க, உங்க பேச்சை குறைச்சிட்டு ஜெபம் பண்ணுங்க, சீக்கிரம் அவரே அடங்குவார்னு. கொஞ்ச நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா வீட்டுக்கார் ரொம்ப சண்டை போடுறதுல, பேசுறதுல எல்லாமே அவங்க கையில் ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி அவங்க வீட்டுக்கார் வந்துட்டார். தேவப்பிள்ளை, நீங்க யுத்தம் பண்ணாதீங்க, நீங்க பேசாதீங்க. கர்த்தர் உங்களுக்கா யுத்தம் பண்ணுவா. அவர் யுத்தங்களை ஓய பண்ணுவார் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த தேவப்பிள்ளை, நல்ல யோசனை செய்யுங்க. வேதம் சொல்லுது, நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு. என்ன பண்ணணும்? நல்ல யோசனை பண்ணி யுத்தம் பண்ணு. அநேக ஆலோசனைக்காரனால் ஜெயம் கிடைக்குமா? தேவ பிள்ளைகள் நல்லா யோசிச்சுட்டு, இதை செய்யலாமா, இதை செய்யக்கூடாதா, இது பண்ணலாமா, பண்ணக்கூடாதா, சில யோசிச்சு செய்யுங்க. அவசரப்படுறாதீங்க, உணர்ச்சி வசப்பட்டுறாதீங்க. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறாரு. அந்த வசனம் பாருங்க, உபாகமத்தில் 20ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம ஜெபிக்க போறோம். வாசிக்கலாமா? இஸ்ரவேலரே கேளுங்கள். நான் சொல்றேன், ஆன்லைன் பிரேயர்ல இருக்கிறவங்களே கேளுங்க. இந்த புதிய கிருபை, புதிய பலன்ற நிகழ்ச்சியில் இருக்கிற ஜனங்களே கேளுங்கள். இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். இன்றைக்கு என்ன பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனை நீங்க ஃபேஸ் பண்ண போறீங்க. உங்கள் இருதயம் துவள வேண்டாம். மனசு விட்டுறாதீங்க சிஸ்டர், பிரதர், மனசு விட்டுறாதீங்க, துவள வேண்டாம். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை கர்த்தர் பார்த்துக்குவார். நீங்க கர்த்தர் பட்சத்தில் நில்லுங்க. அவர் தாங்க வின்னிங் சைடு,
அவர் ஜெயத்தை கொடுப்பாருங்க. இங்க சொல்றாரு பாருங்க, உங்கள் சத்துருக்களுக்காக யுத்தம் செய்ய போகிறீர்கள், உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு கூட போகிறவர் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. உங்களுக்காக உங்கள் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணவும் உங்களை ரட்சிக்கவும் உங்களோடு போகிற கர்த்தர் ஒருவர் உண்டு. இன்னைக்கு கர்த்தர் உங்க கூட போவார். கர்த்தர் உங்களோடு கூட வருவோம். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை வைப்பார். உனக்கு எதிராக உருவாக்கப்படுற ஆயுதம் வாய்க்காமலே போகும். தேவ பிள்ளைகளே, அவையான சொன்னது என்னன்னா, பயப்படாத, அவர் யுத்தத்தை ஓய பண்ணுவார். நீ செய்ய வேண்டியதை நீங்க செய்யுங்க, கர்த்தர் செய்ய வேண்டியது அவர் செய்வார். நீங்க என்ன செய்யணும்? அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறியுங்கள். கொஞ்சம் துதியை அதிகரிச்சிருங்க. தோத்திர பலியை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஜெபிக்கிற ஜனங்களோட இணைஞ்சிருங்க. இன்னைக்கு ஃபுல்லா கடவுளுடைய பிரசன்னத்தில் இருங்க. நல்ல கர்த்தருடைய பாடல்களை கேளுங்க, வேதத்தை வாசிங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்ய புறப்படுவார். ஜெயத்தை உங்கள் காலடியில் வைப்பார். கர்த்தர் ஜெயத்தை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். சத்ருவை உங்கள் பாதப்படியே கர்த்தர் ஆக்கி போடுவார். செபிக்கலாமா? கண்களை மூடி. ஆண்டவரே, இந்த காலை தின தியானத்தில் நீங்கள் சொன்னீங்களே, பயப்படாத, யுத்தத்தை எல்லாம் நான் ஓய பண்ண போகிறேன்னு சொன்னீங்களே. மக்களுக்கு இருக்கிற என்ன பிரச்சனை எனக்கு தெரியாதப்பா. அவங்க மனசில் என்ன கவலை, வேலை ஸ்தலத்தில் என்ன பிரச்சனை, ஆண்டவர் குடும்பத்தில் என்ன பிரச்சனைன்னு தெரியாது. அது ஒரு பாவத்தோடு போராடின்னு இருக்கேன். சிஸ்டர், பாவத்தோடு போராடுறீங்களா? மறைஞ்சிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஒளிஞ்சின்னு இருக்கீங்க. சிஸ்டர், கர்த்தர் சொல்கிறார், எங்கே இருக்கீங்க? வாங்க, வெளியே வாங்க, வெளியே வாங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண போறார். கர்த்தர் பக்கம் வந்து நில்லுங்க, மறைஞ்சிருக்காதுங்க. பல சாக்கு போக்குகளை சொல்லாதீங்க. உங்கள் ஆவிக்கும் உங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் சத்ரு போராடுகிறார். தேவ ஜனங்களோடு, ஜெபிக்கிற ஜனங்களோடு இணைந்து கொள்ளுங்கள். சிஸ்டர், தேங்க்யூலா. சரீரத்துக்கு விரோதமாக வியாதியை கொண்டு வருகிற சத்துருக்களை துரத்தி அடிக்கிறேன். ஆண்டவர், வியாதியை கொண்டு வந்து துவல பண்ணுகிற, கலங்க பண்ணுகிற எல்லா பயத்தின் சோர்வின் ஆவிகளை துரத்தி அடிக்கிற, விக்கிரக ஆவிகளை துரத்தி அடிக்கிற, மரித்த ஆவிகளை துரத்தி அடிக்கிற, எல்லா இச்சையின் ஆவிகளை துரத்தி அடிக்கிற, எல்லா அசுத்த ஆவின் கிரைகள் விலகி போகட்டும். வியாதி படுக்கையில் இருக்கிற எல்லாருக்கும் சுகம் உண்டாகும். ஆண்டவரே, ஊழிய செய்கிற ஊழியக்காரர்களுக்கு சுகம் உண்டாகட்டும். வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் எல்லாருக்கும் சுகம் உண்டாகட்டும். யுத்தங்களை ஓய பண்ணும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம், என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவானுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியம் பழக்க வழக்கம் என்றும் என்றும் சதா காலம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் விபிஎஸ் நடந்து கொண்டிருக்கிறது. சபையில் வந்து கலந்து கொள்ளுங்கள். உங்கள் யுத்தத்தை ஓய பண்ணிட்டாரு. விசுவாசமா இருங்க. ஜெயம் நம்ம பக்கம். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென். God bless you. Praise the Lord.